गणनायकाय गणदैवताय गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि நாகப்பட்டினம் நீலாதாட்சி அம்மன் காயரோகணேஸ்வரர் ஆலயத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விஸ்வரூப விநாயகருக்கு விநாயக சதுர்த்தி பெருவிழாவை உற்சவ பெருவிழாவாக 10 நாட்கள் கொண்டாடப்படுகின்றது. ஸ்ரீ விஸ்வரூப விநாயகர் குழுவினரால் ஓராண்டல்ல ஈராண்டல்ல 39 ஆண்டுகளாக இந்த விஸ்வரூப விநாயகர் ஊர்வல நிகழ்வினை நடத்துகின்றனர். அதுவும் இந்தியாவில் காண முடியாத அளவிற்கு 32 அடி உயரத்தில் அத்திமரத்தால் ஆன விநாயகர் சிலையானது இந்தியாவிலேயே நாகை மாவட்டத்தில் தான் இருக்கின்றது. அத்தகைய சிவராஜதானி ஸ்தலம் என்று போற்றப்படுகின்ற இந்த நாகப்பட்டினத்தில் அமைந்துள்ள விஸ்வரூப விநாயகர் குழுவினர் ஆன்மீக பணியுடன் சேர்த்து சமூக பணியையும் சமய பணியையும் செய்து வருகின்றனர். இந்த 10 நாட்களும் விஸ்வரூப விநாயகர் கலையரங்கத்தில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. ஒவ்வொரு கலைஞர்களும் தங்களுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய வகையில் இந்த கலையரங்கமானது அமைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப நிச்சயம் ஒரு பொருந்தக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். ஸ்ரீ லலிதாம்பிகா வித்யா மந்திர் பள்ளி மாணவ மாணவிகள் கந்தன் கருணை என்ற நாடக நிகழ்ச்சியை இயல் இசை நாடகமாக நடத்தி காட்டியது எனக்கு ரொம்பவே அந்த நிகழ்வு நான் படம் எடுக்கும்போது என்னோட யூடியூப் சேனலுக்காக அது வீடியோ எடுக்கும்போது ரொம்ப ரசித்து பார்த்தேன். அந்த சின்னஞ்சிறு குழந்தைகள் எல்லாமே அவ்வளோ ஒரு அழகாக அந்த இடத்தில் உள்ளவர்கள் அத்தனை பேரையும் அந்த 1.5 மணி நேரத்தை அப்படியே கட்டி போட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது அந்த நடனம். பெரியவர்களாக இருந்தால் கூட அந்த சற்று தடுமாற்றம் இருக்கும். ஆனால் இந்த குழந்தைங்க நாட்டியத்துடன் சேர்த்து அந்த நாடகத்தையும் நடனத்தையும் கொண்டு வந்தாங்க பாருங்க. உண்மையிலே பார்ப்பதற்கு அவங்களோட டீச்சர்ஸ் எல்லாமே அந்த ஃப்ரெண்டில் உட்கார்ந்துக்கிட்டு மிக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வினை சாதாரணமாக நிகழ்த்தி காட்டிவிட்டார்கள். ரொம்ப அந்த படபடப்பு இருந்தாலும் அது அவ்வளோ ஒரு சுலபமாக அந்த டீச்சர்ஸ் எல்லாமே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கோஆர்டினேட் பண்ணி அழைச்சிட்டு போனதாக இருக்கட்டும். அந்த ஹெட்மிஸ் ஆப்போசிட்டில் ஸ்டேஜுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துக்கிட்டு ஸ்டேஜையே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அவ்வளோ ஒரு அழகாக இந்த நாடகத்தை நடத்தினாங்க. உண்மையிலேயே எனக்கு பாராட்ட வேண்டும். அவர்களோட அந்த குழந்தைகளுக்கு என்னுடைய பாராட்டை தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற தளம் எனக்கு அமையவில்லை என்றாலும் என்னுடைய யூடியூப் சேனல் மூலியமாக அந்த குழந்தைகள் அத்துணை பேரும் ஸ்ரீ விஸ்வரூப விநாயகருடைய அருளால் அவர்களுடைய அந்த கலைமிக்க அந்த ஒரு திறமை என்பது மென்மேலும் வளர வேண்டும் என தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனலானது அத்துணை பேரையும் வாழ்த்துகின்றது. அதே போல் விஸ்வரூப விநாயகர் குழு அப்படிங்கிறது அவங்களுடைய அந்த பணி அந்த ஆன்மீக பணியாக இருக்கட்டும், சமய பணியானதும் நிச்சயம் ஒரு போற்றுதலுக்குரிய ஒரு பணி. அவர்களுடைய பணியும் அந்த இறைவனுடைய ஆசியாலையும் அருளாலும் மென்மேலும் வளர வேண்டும் என தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனல் அத்துணை பேருக்கும் இந்த விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது.